நீங்கள் உங்களோட லைஃப்பில் கரெக்டான கிறிஸ்டலை கரெக்டான டைம் பீரியடில் போடுறீங்க அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் வந்து ஈர்க்கப்படும். அது எதனால் அப்படின்னா கிறிஸ்டலுக்கு வந்து ஒரு லக்கை க்ரியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்குது. இதோ நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது. அதை சுற்றி, அதாவது நம்மளோட ஆராவை கிளென்ஸ் பண்ணக்கூடியது, நம்மளோட ஆராவை பாசிட்டிவாக பண்ணுறப்போ நமக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ அதெல்லாம் எப்படி வருதுன்னா 7 சக்ராஸை நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிறப்போ இந்த விஷயங்கள் பெட்டராக இருக்கும். அப்போ யாருக்கு எந்த சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருக்கோ அந்த சக்ராவுக்கு உண்டான கிறிஸ்டலை யூஸ் பண்ணுறப்போ அவங்களோட லைஃப்பில் மாற்றங்கள் தெரியும். இப்போ ஒரு சக்ரா வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது, அதுக்குண்டான கிறிஸ்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது சரியாயிடுச்சு அப்படின்னா அவங்க அடுத்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா லைஃப்பில் நமக்கு தேவைகள் மாறிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா சிகப்பு கலரில் உண்டான கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். அது வந்து ரெட் கார்னிலியன் இருக்குது, பிளட் ஸ்டோன் இருக்குது. அப்புறம் சாக்ரல் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா ஆரஞ்சு கார்னிலியன் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம், சிட்ரின் யூஸ் பண்ணலாம். சோலார் பிளக்ஸஸ் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா டைகர் சை கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். ஹார்ட் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா கிரீன் கலர் கிறிஸ்டல்ஸ், கிரீன் அவென்ச்சரின், ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா லாப்பிஸ் லசூலி ப்ளூ கலர் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஐ சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா அமித்திஸ் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து கிரவுன் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா கிளியர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான தேவைக்கேற்ப கிறிஸ்டலை யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் தெரியும். இதுக்கு மேலே கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் தேவைன்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.